ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு அப்பம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற 3 பொருள் போதுங்க இந்த டேஸ்டான அப்பம் செய்கிறதுக்கு. அப்பம் பாருங்கள் எவ்வளவு நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிடலாம். நல்லா ஊற வச்சாதான் அரிசி வந்து நல்லா ஈஸியாக அரைப்படும். அதே நேரம் பருப்பும் நல்லா அரைப்பட்டு வரணும். இப்போ அரிசி வந்து நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா புருபுருன்னு ஊறி வந்திருக்கணும். கையில் எடுத்து நசுக்குனிங்கனாலே நல்லா நசிஞ்சு வரணும். அதே நேரம் பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு ஊறினாதான் அப்போ வந்து நல்லா சாஃப்டாக வருங்க. இது எல்லாத்தையும் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக அரைக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. துளி கூட வந்து திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நறுன்னு இருக்கக்கூடாது. நல்லா அந்த அளவுக்கு மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா மையாக அரைஞ்சிரும். இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ 1 கப் அளவு பச்சரிசிக்கு 1.5 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதுவே ஓரளவுக்கு நல்லா தித்திப்பாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெல்லம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா ஹீட் பண்ணி கரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம பாகுபதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணால் போதும். வெல்லம் நல்லா கரையட்டும். இந்த மாதிரி லைட்டாக நுரைச்சி வந்ததுனாலே வெல்லம் கரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. இது வந்து ஆறிடாமல் ஓரளவுக்கு மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப் அரிசிக்கு வந்து 1 கப் கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து வெதுப்பான ஹீட்டில் இருக்கணுங்க. வெல்லம் வந்து ரொம்ப ஆறிடுச்சுன்னா சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால் மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெள்ளை கரைசலை ஃபில்ட்ரு பண்ணி மாவு கூட சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் கூட கெட்டியே இருக்கக்கூடாதுங்க. ஒரு முறை கலந்துட்டு திரும்ப கலக்கிறதுக்கு விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா துளி கூட கெட்டி இல்லாமல் நல்லா ஈஸியாக கலந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஓரத்துலலாம் மாவு ஒட்டி இருக்கும். நம்ம வெல்லம் சூடாக ஊற்றுனதுனால அதெல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. விஸ்க் வச்சு கலந்திங்கன்னா கெட்டி இல்லாமல் வந்துடும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனேயே அப்பம் செய்கிறதுனால நான் சோடா உப்பு சேர்க்குறேன். நீங்கள் ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்பம் செஞ்சிங்கன்னா மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துடும். அதே நேரம் உப்பியும் வரும். அந்த டைமில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சோடா உப்பு சேர்க்க வேண்டாம். நான் இப்போ உடனேயே செய்கிறதுனால சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. அதாவது மீடியம் ஹீட்டில் வச்சு அப்பம் செய்யுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து ஒரே இடத்துலையே ஊற்றுங்க. நம்ம வந்து இன்றைக்கி அப்பம் ஒன்றா தான் செய்ய போகிறோம். சின்ன கடாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து ஜாஸ்தி தேவைப்படாது. நீங்கள் ஊற்றின ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே அப்பம் வந்து நல்லா உப்பி வந்துடுங்க. இந்த மாதிரி கீழே இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்து அப்பத்து மேலே விட்டிங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். நீங்கள் செய்யும்போது மீடியம் ஹீட்டு லோ ஹீட் அந்த மாதிரி வச்சியே செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்போ வந்து வெளியில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அப்புறம் உள்ளுக்க வேகாது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் லோ ஹீட்லேயும் மீடியம் ஹீட்லேயும் வச்சு செஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டிங்கன்னா அந்த சைடும் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா பால் மாதிரி ஊப்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் மேலே எடுத்து விட்டிங்கன்னா அப்போ வந்து சீக்கிரமே வெந்துடும். சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளவு ஈஸியாக சூப்பரான அப்பம் நல்லா புசு புசுன்னு செய்திருக்கிறோம். பார்க்குறதுக்கே எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். அப்பமும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ஆறுனதுக்கப்புறமும் இதை வந்து நீங்கள் 2 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். சோடா மாவு சேர்த்துட்டிங்கன்னா உடனே நீங்கள் அப்பம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு செஞ்சிங்கன்னா அப்பம் வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இன்னொரு லேயர் ஊற்றிருக்கிறேன். மாவு ஒரே இடத்துலையே ஒரு குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்து ஊற்றிட்டு ஒரு 10 செகண்ட் விட்டிங்கன்னா அப்போ நல்லா உப்பி வந்துடும். இன்னொரு சைடு ஈஸியாக திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் ஆனோடனே எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான டேஸ்டான பஞ்சு மாதிரி அப்போது ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாங்க.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல உப்பி வந்திருக்கு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவுலேயும் ஒரு ஒரு அப்பமாக ஊற்றி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அப்பத்தை பிரித்து காமிக்கிறேன். எவ்வளவு சாஃப்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க. உள்ளக்க பாருங்கள் எவ்வளவு அழகாக வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டேஸ்டான ஈஸியான அப்பத்தை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.